வணக்கம். திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒருவர் கூட யோக்கியர்கள் கிடையாதா? ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்றக் கழகமே மிகப்பெரிய ஒரு தமிழக மக்களுக்கு துரோகத்தை இழைத்துவிட்டது. தமிழக மக்கள் 40 எம்பிக்களை மக்களவையில் திமுகவின் கூட்டணி கட்சிகளுக்கு அனுப்பிய பொழுது தமிழக மக்களுக்கு பாரபட்சம் இல்லாமல் துரோகத்தை செய்திருப்பதாக தற்பொழுது செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. தூத்துக்குடி எம்பியாக இருக்கின்ற கனிமொழி அவர்கள் துறைக்கு கிட்டத்தட்ட 750 கோடி கடந்த முறை ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும், ஆனால் அந்த பணத்தை மக்களுக்கு செலவு செய்ததாக கணக்கு காட்டப்பட்டதாகவும், ஆனால் தூத்துக்குடியில் எந்த ஒரு வளர்ச்சியும் தற்பொழுது வரை நடைபெறவில்லை என்ற அப்பகுதி மக்கள் கடுமையான கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். நாங்கள் பெரும்பான்மையினர்கள் கனிமொழி அவர்களுக்கு எதிராகத்தான் வாக்குகளை செலுத்தினோம். ஆனாலும் கனிமொழி அவர்கள் எப்படி வெற்றியடைந்தார் என்பது எங்களுக்கு தெரியவில்லை என்று அப்பகுதி மக்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். குறிப்பாக தமிழ்நாட்டில் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக திமுகவின் ஆட்சி அமைந்தால் தமிழக மக்களுக்கு பொற்காலமாக மாறும் என்று கனிமொழி அவர்கள் பிரச்சாரம் செய்ததையும் நாம் மறந்திருக்க மாட்டோம். ஆனால் தற்பொழுது சட்டசபை தேர்தலாக இருக்கட்டும், மக்களவை தேர்தலாக இருக்கட்டும், திமுகவிற்குத்தான் வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கார்கள். ஆனாலும் மத்திய அரசு கொடுத்த நிதியை அப்படியே இவர்கள் சுருட்டிவிட்டதாக தற்பொழுது அப்பகுதி மக்கள் கூறுகிறார்கள். மக்களவையில் சபாநாயகரிடம் செயலாளர் கூறிய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பின்படிதான் தற்பொழுது ஒதுக்கீடு செய்யப்பட்ட பணத்தை சரியான முறையில் தங்களுடைய நிதியிலிருந்து அந்த துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு கொடுக்காமல் இவர்களே சுருட்டியுள்ளதால் தமிழகத்திற்கு இந்த முறை பட்ஜெட் தாக்கல் செய்யும் பொழுது குறைந்த நிதி கொடுத்திருப்பதாக தற்பொழுது செய்திகளும் வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே 2000 கோடி கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த 2000 கோடி மத்திய அரசால் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. காரணம், கனிமொழி போன்ற மிக முக்கியமான எம்பிக்கள் மத்திய அரசுடன் இணைந்து செயல்படுவதற்கு நாங்கள் விருப்பம் தெரிவிக்கவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், மத்திய அரசுடன் இணைந்து செயல்பட்டால் இவர்கள் ஊழல் செய்ய முடியாது என்ற காரணத்தினால்தான் தமிழகத்தின் கல்வித்துறை வளர்ச்சிக்காக 2000 கோடி ஒதுக்கப்பட்டிருப்பதற்கு இவர்கள் தற்பொழுது அந்த பணத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்று ஒப்புதல் அளிக்காத காரணத்தினால் தமிழகத்திற்கு வரவேண்டிய 2000 கோடி தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்பேற்பட்ட கனிமொழி அவர்கள் எம்பி பதவியில் நீடிக்கலாமா, அவரது பதவியை பறிக்கலாமா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். தமிழக மக்களுக்கு பேர் இழப்பை ஏற்படுத்தும் இவர்களா தமிழகத்தை காப்பாற்றுவார்கள், தமிழ் மொழியை காப்பாற்றுவார்கள் என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. கனிமொழி அவர்களது குடும்பமே சிங்கப்பூரில் செட்டில் ஆகியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது.